ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன்னா என்னோட பழைய சேனலில் தான் நான் வந்து வெகுதிக ரச்சனைவாளி சீரியல் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சம் இஷ்யூனால அந்த ஒரு சேனல் என் கைவிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 2.0 சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெகுதிக ரச்சனைவாளி சீரியலில் எபிசோட் 1, 2 இந்த 2 எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த சீரியலோட ஹீரோயின் வந்து ராகவ் ராவ், பல்லவி, இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்குமே சுத்தமாக ஒத்துக்காது. 2 பேரும் பார்த்தா எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட ராகவ் ராவ் வந்து ரொம்பவே ரூடான ஒரு கேரக்டர், சரியான சிடுமூஞ்சிலே சொல்லலாம். யார்ட்டையும் நல்ல விதமாக பேசக்கூட மாட்டார், சிடுன்னு தான் இருப்பார். அப்படியே நம்மளோட பல்லவி பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு விதவையாக இருக்காங்க. அவங்களோட மாமியார் இவங்க வீட்டில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஒரு சாரி ஷாப் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மாமனார் தேஷ்முக் இருக்கார்ல, அவரோட கடை தான் இந்த சாரி ஷாப். அதை வந்து நல்ல விதமாக நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இதெல்லாம் நடத்திட்டு வராங்க. அந்த ஷாப்ல வந்து கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து அந்த கடையில வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்ப அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது சோன்னு மழை பெய்யுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கிருஷ்ணா சொல்றா, அக்கா பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, அங்க போய் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் இவளும் வந்து யோசிச்சுட்டே போறா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வந்து கிருஷ்ணாவோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க வந்து பல்லவிக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படி பல்லவி ஷாக் ஆகி பாக்குறா. என்ன பாக்குற, இது வந்து வெள்ளை புடவை, இதை வந்து நீ தான் கட்டணும், விதவையா இருக்கிறவங்க எல்லாரும் இதை தான் கட்டுவாங்க. ஆனா நீ அந்த கலாச்சாரத்தையே மாத்திட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு கலர் புடவை கட்டுற, அங்க போற இங்க வர, என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என் வீடு, இங்க வந்து நாங்க கலாச்சாரமா தான் இருப்போம், அதனால இந்த புடவை தான் இருக்கு, இதை கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பட் இருந்தாலும் ஐயோ வந்து எல்லாத்தையும் மதிக்கிறவங்கிறதுனால பரவாயில்ல ஆண்டி, நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை கட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. கிருஷ்ணா வந்து ரொம்பவே கோவப்படுறா. ஏமா அப்படிலாம் பண்றீங்க, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்க கிட்ட இப்பெல்லாம் பேசுறீங்கும் போது நீ வாய மூடிடி, இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோ ராகவராவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது லேட் நைட் ஆகியும் ஒரு பொண்ணு வந்து குங்குமத்தெல்லாம் வித்துட்டு இருக்கா. என்னம்மா நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இந்த குங்குமத்தை வந்து வாங்கிக்கோங்க, இதை வாங்கினா தானே நான் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு வந்து கொஞ்சம் பாவமா இருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இது எனக்காக வாங்கினியா ராகவ் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பாரு இந்த குங்குமம் ரொம்பவே புனிதமானது, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இது செட் ஆகாது, இந்த பொண்ணுக்காக தான் இந்த குங்குமத்தை வாங்கினேன், இதுக்கப்புறம் இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசிடுறான். அது அப்படியே பல்லவியோட சாரியில போய் விழுது. ஏன்னா பின்னாடி தான் பல்லவி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வெள்ளை சாரி ஃபுல்லா அப்படியே கலர் சாரி மாதிரி குங்குமத்தால நனைஞ்சிருது. நம்ம ராகவ் வேகமா வந்து கார் எடுத்துட்டு போகும்போது சேர்த்த வாரி இறைச்சிட்டு போக அது அப்படியே நம்ம பல்லவியோட உடம்பு ஃபுல்லா பட்டுடுது. இவங்களுக்கு கோவம் வருது. ஆனா திட்டத்துக்குள்ள அவர் அங்கேருந்து போயிடுறாரு. சரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிட்டுன்னு அதோட அவங்க மாமியார் இருக்காங்களே ஷாரதா, அவங்க வந்து கண்ணாப்பின்னு திட்டுறாங்க. என்னடி நீ இவ்வளவு லேட்டா வர, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை பத்தி நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா, இதுல கால் பண்ணேன் ஆனா நீ எடுக்கவே மாட்டாமா, என்னது இந்த குளத்துல வந்திருக்க, நீ போகும்போது வேற சரியில கட்டிட்டு போன, இப்போ என்ன இந்த வேலை சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கிருஷ்ணா வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கொடுத்தாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் பொண்ணுக்கு என்ன சாரி கட்டணும் என்ன போகணும்னு சொல்லிட்டு அவங்க யார் சொல்றதுக்கு, நீ உன் விருப்பப்படி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி சாரிலாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பரவாயில்ல விடுங்கம்மா, எல்லாரும் உங்களை மாதிரி ஆயிடுவாங்களா, நீங்க ஏன் அதை பத்திலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என் பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு பேச அவங்களுக்கு எவ்வளவு தைரியம், என் பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், கிருஷ்ணாக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, நானும் அவளுக்காக தான் பார்க்குறேன், நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்து ஷாதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நான் இப்போவே வந்து நிறைய புரோக்கர்ட்டெல்லாம் சொல்லி வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பிடிக்கல. ஏமா இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த பாருமா நீ சின்ன வயசுலேயே விதவையாயிட்ட, என்னோட பையன் உன் கூட வாழாமலே வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், நீ வந்து வாழ வேண்டிய பொண்ணுமா, உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்குமா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, உன் அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாசமாக பேசுகிறாங்க. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்படியே இங்கே ராகவராவ் காட்டுறாங்க. அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கா. அந்த காரில் வந்து ஏறு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அவள் வந்து வரமாட்டேன்னு சொல்ல உடனே வலு கட்டாயமாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அப்போ 4 ரவுடி பசங்க கிண்டல் பண்ண உடனே அவங்க எல்லாத்தையுமே வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து சைலண்டாக ஆட்டோவில் வந்து ஏறி போயிடுறான். இந்த பொண்ணு யார், ராகுவுக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, போக போக பார்க்கலாம். இவர் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. நம்மளோட ஹீரோயின் பல்லவி வந்து இங்கே சாரியை வந்து நல்லா துவைச்சிட்டு இருக்காங்க. அந்த குங்குமம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி ஓடுது. நம்மளோட பல்லவி வந்து அழகா காலையில எந்திரிச்சு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து அவங்களோட மாமனார் மாமியார் 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருக்காங்க. அப்பதான் பல்லவிக்கு ஞாபகம் வருது, ஐயோ ரொம்ப நாளாவே வந்து தண்ணி வராம இருக்கே, பிளம்பருக்கு கூட கால் பண்ணமே, அவங்க கூட வரேன்னு சொன்னா எனக்கு வரவே இல்லை, அவனுக்கு என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நல்லா திட்டி விட்டுட்டு இருக்கா. அவ கால் பண்ணது யாருக்குன்னா நம்ம ராகவராவுக்கு தான். மாத்தி கால் பண்ணிருப்பா போல. கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் ஆச்சு, காசு மட்டும் வாங்க தெரியுதுல்ல, நேரத்துக்கு வர தெரியாதா, இன்னைக்கு நீங்க வந்து இப்பவே
சரி பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்னு திட்டிட்டு இருக்கா. ராகுவுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு நீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் கத்த, 2 பேருக்கும் நடுவுல என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் பல்லவிக்கு புரியுது, ஐயோ நம்ம ராங் நம்பர் தப்பா கால் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கோயில்ல பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து பல்லவிட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ தம்ம முன்னாடி நின்று இந்த பூஜையை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்லவியோட மாமனார் சொல்ல, இதை பார்த்துட்டு வில்லி சுலக்ஷனாக்கு செம காண்டாவது. இவ ஒரு விதவை, இவளை வந்து வீட்லயே தான் அடைச்சு வைக்கணும், அதை விட்டுட்டு இங்க கூட்டு வந்ததே பெரிய விஷயம், இதுல இந்த பூஜையை வந்து இவத்தான் முன்னாடி நின்று நடத்தி காட்டணுமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவமா மட்டமா போட்டு பல்லவியை திட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு தெரியும், நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து நீ தம்மா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியை வந்து பூஜையில வந்து உட்கார வைக்கிறாங்க. பூஜை நல்லபடியா நடந்துட்டு இருக்கும்போது சாரதாம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என் மருமகளுக்கு வந்து நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதனால நீங்க அவ கையை பார்த்துட்டு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும் போது ஒரு நல்ல பையன் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போக போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பல்லவிக்கு வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருமா உனக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுள் போட்ட முடிச்சா யாராலையும் மாத்த முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க வந்து அப்படியே ராகவ தான் காட்டுறாங்க. அவரு பெரிய ஜுவல்லரி ஷாப்போட ஓனரா தான் இருக்காரு. அவரு நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து நியூ மாடல் கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து இவரையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. வேணுக்கிட்டே அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ராகவ் வந்து இதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. சீட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல தான் இருக்கான். அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம ராகவ் வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஆனா இவன் வந்து கண்டுக்கல. அப்படியே இங்க பல்லவியை காட்டுறாங்க. அவ காலையிலேயே எந்திரிச்சு சீக்கிரமா கடைக்கு போய் வேலை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கும்போது அங்க கீர்த்தி வரா. கீர்த்தி பின்னாடி ஏதோ ஒரு பையன் வந்து பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. அவ பயந்துகிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் பல்லவி பார்த்துட்டு உடனே வந்து கீர்த்திக்கு ஹெல்ப் பண்ண போறா. யாரா நீ, எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால இதை போட போறேன். ஒரு பொண்ணு தனியா சுதந்திரமா இருந்தா உங்களை மாதிரி கேவலமான ஆண்களுக்கு எல்லாம் பொறுக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திட்டி விடுறா. திட்டி விட்டவன அவனும் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போய் ராகவராவிட்ட போய் சொல்றான். ராகவ் தான் வந்து இவனை அனுப்பியிருப்பான், அந்த மாதிரி கீர்த்தி என்ன பண்றா போறான்னு எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன், ஆனா அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவ சரியான திமிர் பிடிச்சவ போல, அவ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா சார் அப்படின்னு சொல்ல, இவன் வந்து அதை கேட்ட உடனே சம காண்டாய் போட்டு அடிக்கிறான். என்னடா நீ, உனக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை உருப்படியா பண்ண தெரியாதுல, ச்சே உன்னை போய் நம்பி அனுப்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த கடைக்கே போயிடான். அங்க கிருஷ்ணா தான் இருக்கா. பல்லவி வந்து அவளோட வீட்டுக்கு போயிருப்பா. அவளை வந்து பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல அவளுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களோட மாமியா இருக்காங்களா, அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒட்டிக்கிட்டு அலங்கரிச்சுட்டு போய் நிக்கிறா. மாப்பிள்ளை வீட்லயே வந்துட்டு பல்லவி ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதெல்லாம் சுலக்ஷனாக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறா. அப்படின்னு பல்லவி வந்து எங்க வீட்டு பொண்ணெல்லாம் கிடையாது, இது எங்க வீட்டு மருமவ, எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ விதவைங்கிற விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்டோன்னா அவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, உங்களோட பொண்ணுன்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து இங்க சம்மந்தம் பேச வந்த மருமகளுக்கே வந்து இந்த மாதிரி பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, சேச்சே என்ன குடும்பம் இது, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மட்டமா தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்காத பல்லவிக்கு பயங்கரமா கோவம் வருது. போதும் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே எழுந்திருக்கிறா. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் ஃபேமிலியை பத்தி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற, நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, என்னோட மாமனார் மாமியார் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும், அவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்லயே இருக்கேன்னா அவங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டால மட்டும்தான், அவங்க பையன் இறந்த உடனே நீ வெள்ளை சாரி தான் கட்டணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை வீட்டுல முடக்கி கிடக்க வைக்காம எனக்கு வந்து அவ்வளோ வந்து சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க, நீ என்ன புடவை வேணா கட்டிக்கமா, உன் விருப்பப்படி இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எவ்வளவு என்கரேஜ் பண்ணுவாங்க தெரியுமா. இவங்க கிடைச்சதுக்கு நான் வந்து போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதுக்கு காரணமே என்னோட மாமியார் தான். அவங்கள பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறா. அவங்க கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதோட பல்லவி இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது சாரதாம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சாரிம்மா, எல்லாமே என்னாலதான், இது ரொம்ப நல்ல இடம்னு நினைச்சேன், கடைசியில இப்படிலாம் ஆயிடுச்சுடா, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு சொல்ல, அம்மா விடுங்கம்மா, நீங்கள் எப்போவுமே நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பீங்க, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துச்சு, பரவாயில்ல விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இங்க அப்படியே கீர்த்தியை தான் காட்டுறாங்க. கீர்த்திக்கு நடு ராத்திரியில ராகவராவ் வந்து கால் பண்ண உடனே இந்த போனை எடுக்கலாமா என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கா. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மா ராகவ் கால் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே போனை வாங்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நான் நினைச்சிட்டு இருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையா, நீ நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தானே, நடு ராத்திரியில எதுக்குடா எங்களுக்கு கால் பண்ற, உன்னை விட்டு விலகி வரணும்னு சொல்லிட்டு தானே நாங்க 2 பேரும் தனியா இருக்கோம், இப்போவும் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா, அறிவில்லை உனக்கு அப்படி இப்படின்னு திட்டி விட்டு போனை வைடா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
ஃபோனை வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ராகுவுக்கு ரொம்பவே கோவம் வருது. எல்லாத்துட்டையும் வந்து கோவத்தை வந்து காட்டிட்டு பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு காரை ஓட்டிட்டு வர இங்கே அப்படியே பல்லவியை தான் காட்டுறாங்க. பல்லவிக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி மெட்டீரியல் துணியை இப்போவே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக நட்டு நடு ராத்திரின்னு கூட பார்க்காம வேகமாக வந்து ஸ்கூட்டியில் போய் அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வாங்குறா. அவகிட்ட இந்த கடைசி பணம் வந்து அதுதான். அதையும் கொடுத்து அந்த மெட்டீரியல் துணி வாங்கி தான் இதுக்கப்புறம் சாரியை விற்று தான் அந்த கடையை வந்து அவளால் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இந்த விஷயம் அதாவது அவளோட சாரி ஷாப் வந்து கொஞ்ச நாளாக ரொம்பவே டல்லாக தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அவளோட மாமனார் தேஷ்முக் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லாம தான் மறைச்சு வச்சிருக்கா. ஏன்னா அவர்கிட்ட சொன்னா ரொம்பவே வருத்தப்படுவாருங்கிறதுக்காக அவ எல்லா துணியையும் எடுத்துட்டு பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ராகவராவ் வந்து வேகமா கார்ல வந்து மோத அவளோட மெட்டீரியல் துணியெல்லாம் கீழே விழுந்து அவளும் கீழே விழுந்துடுறா. உடனே ராகவ் கீழே இறங்கி வந்து உடனே அவட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். உனக்கு அறிவில்லை, எதுக்கு அப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசிட்டு இருக்க? நான் நல்லா தான் வந்தேன், நீ தான் லூசு மாதிரி காரை ஓட்டிட்டு வந்து என்னை இடிச்சிட்டு இப்போ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க பாரு. என்னோட மெட்டீரியல் துணியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் வந்து பணம் கொடுக்கணும், என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு 2 பேருக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் நடக்க உங்ககிட்டலாம் மனசை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகு அந்த இடத்த விட்டு போக பார்க்குறான். அப்போ தான் வந்து கீர்த்தியை ஃபாலோ பண்ணானா அந்த ஆள். அவன் வந்து சொல்கிறான், சார் நீங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தீங்களே அந்த பல்லவி, அதான் சார் என்னை வந்து அந்த கீர்த்தி முன்னாடி அவமானப்படுத்தினாலே அவ தான் இவ அப்படின்னு சொல்ல உடனே இவனுக்கு கோவம் வருது. ஏற்கனவே சம காண்டில் இருந்தவன் வேகமாக போய் அவகிட்ட வேணும்னே வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசுற, வாய் அடக்கி பேசு. இந்த நட்டு நடு ராத்திரியில ஒரு பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியல, உன்னெல்லாம் அவங்க அம்மா பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை பத்தி பேச இவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா அவங்க அம்மா மேல அவன் ரொம்பவே வந்து பாசம் வச்சிருப்பான். அவங்கள பத்தி சொன்னோடனே இவனுக்கு கோவம் வந்து, என்னடி நீ ஓவரா பேசுற, இந்த மெட்டீரியல் துணியில இருந்தா தானே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே நெருப்பு வச்சு எரிச்சு விட்டுறான். அவ கத்து, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எதையுமே கண்டுக்காம எரிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதாண்டி உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவள் அழுதுட்டு இருக்கா. ரொம்ப கதறி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ராகவராவ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த போலீஸ்காரன், ராகவ் வந்து பெரிய ஆளாச்சு, இந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படி அந்த கேஸை வந்து கண்டுக்காம விட்டுடாரு. இங்கே வந்து ராகவ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவரோட பெட்ல ஒரு பொண்ணு படுத்திருக்கா. இவையான ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல ராகவ் பின்னாடி ஒரு பொண்ணு அப்படியே சைட் அடிச்சுட்டே சுத்திட்டு இருந்தாலே, ராகவ் கூட கண்டுக்காம இருந்தாரு, அந்த பொண்ணு தான். இவளுக்கு இங்க என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ராகவ் பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஏன்னா இவ வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு சீட் பண்ணிட்டு இருக்கால, அதனால அவனை வந்து இங்கேயே கூட்டு வந்துடுறாரு. கதவை திறந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து அவள் ராகவோட பெட்ரூம்ல இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த இடத்துலயே அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு அவளை கன்னத்திலேயே அரைஞ்சிட்டு ராகவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ராகவ் எனக்கு இந்த நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு போறான். ஆனா அதெல்லாம் பெருசா ராகவ் எடுத்துக்கவே இல்லை. இங்க பல்லவியை தான் காட்டுறாங்க. அவ வந்து இந்த விஷயத்தையுமே ரொம்ப நினைச்சு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. அதோட வந்து ஷாப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அந்த ஷாப்போட ஓனர்காரன் வந்துட்டு, இப்பவே எனக்கு காசு எடுத்து வை, நீ வந்து எவ்வளவு நாள் வாடகை கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வறண்டு எழுதிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சார் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கண்ணா, இந்த ஷேரி ஷாப் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைண்ணா, அதனால கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பணம் எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க, அதெல்லாம் முடியாது, உன்னை நம்பி இந்த கடையை கொடுத்ததுக்கு நீ நல்லா செஞ்சுட்ட, இதுக்கப்புறம்லாம் உன்னை நம்ப முடியாது, 2 நாளைக்குள்ள நீ இந்த பணத்தை கொடுக்கலைன்னா இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. பல்லவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயினை கிளம்பி அவளோட ட்ரெஸ் சாரீ கலெக்ஷன் எல்லாத்தையும் காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருப்பா. அந்த இடத்துல போகிறப்ப ஆட்டோ விட்டு இறங்குறப்ப ஒரு பையனை இடிச்சிருவா. அந்த பையனை கீழே வந்துடுவான். சரிப்பா நான் உனக்கு இதை எடுத்துறேன்னு சொல்கிறப்ப அந்த பையன் தலையில் பார்த்தா நிறைய காயங்களாக இருக்கும். என்னப்பா இது, யாருப்பா உனக்கு இது பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவன் அங்கே கை காட்டுவான். அங்கே பார்த்தா ஹீரோ போட்டு ஒருத்தர் வெள்ளு எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் அது யாருன்னு இவளுக்கு தெரியாது. எதுக்கு இவன் போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அங்கே இருக்கவங்களாம் எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பல்லார்னு ஒரு அறை விடுவா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினியும், நீ இல்லாதவங்க தான் உன்னோட வீரத்தை காட்டுவியாடா, நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு கிளம்புறா. ஹீரோ அடிக்கலான்னு போகிறப்ப கீர்த்தியோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நேற்று என் பிள்ளை அடிச்ச, இன்னைக்கு இந்த பொண்ணை நீ திருந்தவே மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 4 திட்டு திட்டிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கவங்களும் ஹீரோ ஒரு மாதிரி பேச அவனும் கிளம்பி போகிறான். இந்த பக்கம் அந்த ஹீரோயினே அந்த பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஜூஸ்லாம் கொடுத்து உட்கார வைப்பா. இந்த இடத்துல வில்லிக்காரி வர, நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே, குப்பால்றவன் தானே நீ அப்படின்னு சொல்லி இங்கே கண்டவன் எல்லாத்தையும் கூட்டு வந்து வீட்டில் உட்கார வைப்பா. இது ஒன்றும் ஹாஸ்பிட்டல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை பல்லவி கேட்டுருவா. அவளுக்கு ஒரு வில்லிக்காரியை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் ஒரு லெசன் எடுக்க,
வில்லிக்காரியும் டென்ஷன் ஆகி கிளம்பிடுவா. இந்த பக்கம் ஹீரோயின் போய் ரூமில் அவள் கொண்டு போன பொருளை தொலைய பார்ப்பா. பார்த்தா அவள் பேக்கில் இருக்காது. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வரும், அன்றைக்கி சண்டை போட்டமே அந்த இடத்துல ஏதாவது தொலைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போய் தேடி பார்ப்பா. ஆனால் அந்த பொருள் கிடைக்காது. அவள் யோசிச்சுட்டே வருவா, வாடகை கொடுக்கணுமே, அந்த பொருள் அவனும் எரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அழுதுகிட்டே வருவா. இந்த பக்கம் மனுஷியோட கல்யாணத்துக்காக குடும்பமே உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பல்லவி வீட்டுக்குள்ளே வரா. வந்த உடனே அவங்க மாமியார் பல்லவி கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவி உடனே யோசிக்கிறா, ஐயோ ரெண்டே இன்னும் தரலையே, இவங்க வேறு பர்ச்சேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்படின்னு நின்றுருக்கா. அவளும் யோசிக்காம சரிம்மா போகலான்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பல்லவி மேலே இந்த கோவத்தை எல்லாத்தையுமே டேபிள் டென்னிஸ் மேலே நல்லா காட்டிட்டு இருக்கான். அவ்வளோ கோவத்தில் அந்த டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கான். அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினி ஃபேமிலிக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் தைச்சு கொண்டு வந்திருப்பா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த வில்லிக்காரிக்கும் அவள் பிள்ளைக்கும் பிடிக்காது, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. ஹீரோயினி அவங்க மாமியார் கிட்ட வந்து, அம்மா நான் இது உங்களுக்காக கொண்டு வந்தேன், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் போய் போட்டு பாருங்கம்மா, போங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சி விட்றா. இந்த இடத்துல அந்த வில்லிக்காரியோட புருஷன் வந்து, ஜானகியோட ஃபோன் வந்துச்சு, நீ போய் அங்கே போய் சாரி மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். அவளும் கிளம்பி போகிறா. பார்த்தா இவள் ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. பயந்துட்டு மொலமாக வேகமாக ஓடுறா. பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா கார் வரல. சரி ஓகே தான் நம்ம அப்படி சொல்லி திரும்புறப்ப கார் முன்னாடி வந்து நிற்குது. அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அவள் பார்த்து பயந்து 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. பல்லவி யாருடான்னு பார்த்தா, அட நம்ம ஹீரோங்க. ஹீரோ இறங்கி வருவான். நீ தான் தைரியமான ஆளாச்சே, இப்போ என்ன பார்த்து பின்னாடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்டு கம்பத்துக்கிட்ட போய் நிற்க வைக்கிறான். நிற்க வச்சு பக்கத்தில் போகிறான். பார்த்து அவள் புடவை எடுத்து அவன் முகத்தெல்லாம் தொடச்சி விடுவான். பார்த்தா ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்து, இந்த சீப்பான ஃபோன் தானே ஒன்றுது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அதை கொண்டு போய் காரு கடையில் வச்சு அது மேலே ஏற்றலான்னு சொல்லிட்டு வருவா. உடனே பல்லவி வேண்டாம் அதை பண்ணாதேன்னு சொல்லுவாள். அவன் கேட்காம அந்த காரை எடுத்துகிட்டு ஃபோன் மேலே ஏற்றலான்னு சொல்லி வருவான். ஆனால் அப்படியே நிறுத்திடுவான். என் லைஃப்லேயே இப்போ தான் என்னோட ரூல்ஸை நான் பிரேக் பண்ணுறேன், பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். ஹீரோயினியும் ஐயோ இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சோண்டா அப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் காட்டுவாங்க. ஹீரோ கூட வேலை செய்கிறவங்க, ராகவ் சார் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி லேட்டாக வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு சொல்லுவான், நீ அதை பற்றிலாம் பேசாத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவனு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்ட கேட்பான். நான் செத்தாலும் இந்த நாள் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் 80,000 சம்பாதிச்சிருப்பா. அது 55,000 நம்ம ரெண்ட் கொடுத்துடலாம், 2,000 இபி பில்லை கட்டிடலாம், அப்புறம் நம்ம சம்பாதிச்சதில் 10% அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துடலான்னு ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு கணக்கெல்லாம் போட்டுட்ருப்பா. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஹீரோ ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அது வேறு யாரும் இல்லை, அந்த கீர்த்தின்னு சொன்னாலே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான். போயிட்டு மாலை எடுத்துகிட்டு போய் நின்று வணக்கம்னு சொல்லுவான். அவங்க அம்மா பார்த்தவொடனே சரியான காண்டாவாங்க. காண்டாயி அவங்க பக்கத்தில் போய் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் என்னை வீட்டுக்குள்ளே விடுங்கம்மா, நான் என்னோட அப்பாவோட ஃபோட்டோக்கு மாலை மட்டும் போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க அம்மா, எனக்கு ஒரு பையன் இருந்தான், ஆனால் அவன் எப்போ இறந்துட்டான், உன்னோட கையில் என்னோட கணவரோட ரத்தம் படிஞ்சிருக்கு, என்னானாலும் சரி நான் உன்னை உள்ள மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் நீங்களும் கீர்த்தியும் நல்லா இருக்குன்னு தானம்மா யோசிக்கிறேன், அன்றைக்கி கூட கீர்த்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்குலாம் நான் ஒரு பிஏ போட்டேன், அவள் எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்து சொல்லுன்னு சொன்னம்மா. அப்புறம் அந்த கிழவன் அவன் கீர்த்திக்கிட்ட வம்பில் தான், அதனால தான் அவனை போட்டு அடித்தேன், நான் உனக்காக இவ்வளோ செய்கிறேனேம்மா, நான் தனியாக இருக்கேம்மா, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அந்த கீர்த்தியும், எனக்காக பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ எதுக்கு பண்ணுற, நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் விழுந்து அழுவான். நான் ரொம்ப தனியாக இருக்கேம்மா, ரொம்ப தனியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுங்க, நான் இதை மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க அம்மா உள்ளே விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து ஒரு நாதஸ்வரத்தை பார்த்து அழுதுட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, ஏன் அப்பா இதை என்ன இது பண்ணவே விட மாட்டேறீங்க, இதை பாடவே விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இது உனக்கு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் எனக்கு இதுதான் சரஸ்வதி, இதுதான் என்னோட பகவான், நீ இதை கற்றுக்கோ, நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்பா எனக்கு இதை ஒரு டைம் பாடி காட்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தங்கச்சியும் அதையே சொல்லுவாள். அப்புறம் அவங்க அப்பா உட்காந்து பாடி காட்டுவார். இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஹீரோ அவங்க அம்மா பேசுனதெல்லாம் யோசிச்சு தலை கொஞ்சம் எடுத்து கண்ணாடி பிடிச்சி கீழே தள்ளி விடுவான். அந்த கண்ணாடியோட பிசுறு காலில் குத்தி காலில் ஒன்று ரத்தமாக இருக்கும். அந்த பிஏ ஓடி வந்து அவனுக்கு உட்கார வச்சு அவனுக்கு ஆயின்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு விடுவான். ஆனால் ஏன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இந்த பாரத்தை உங்கள் மனசுலேருந்து இறக்கி வச்சுருங்க, அப்போ தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவும் அட்வைஸை போடுறான். உடனே அவன் ஒரு கோவமாக இருந்துச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், அவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தைய சொல்லுவான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காட்டுவாங்க. ஹீரோயினி அவங்க ஓனர்கிட்ட பேசுவாள். அந்த கடை ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா 5 மாதத்தோட வாடகையை நான் எனக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு வருவா. உடனே அவங்க மாமியார் திரும்பி பார்ப்பாங்க. உடனே பல்லவி, ஐயோ இது என்னடா இவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி நிற்பா. ஆனால் அவங்க மாமியார் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. பல்லவியும் சொல்லுவாள், ரொம்ப நாளாக நம்மளோட ஒரு ஒர்க்கு பெண்டிங்கில் இருந்துச்சுல்ல, அது நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பா. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமா, நானும் மான்ஷியோட மாமியார் ஏதோ எஜுகேஷன் போட்டிருக்காங்களா, அங்கே போயிட்டு நான் அப்படியே அங்கே வந்துடுறேன், நீ வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு போவாங்க. இது அந்த வில்லிக்காரி பாப்பா, எவ்வளோ தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருப்பா.
அந்த கடை ஓனர் வந்துட்டு பல்லவி பணத்தை ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்காரிகிட்ட சொல்லுவா. அந்த வில்லிக்காரி அந்த தர்பூசணியை போட்டு அவள் காலிலே உடைப்பா. அந்த பணத்தை நீ வாங்கினா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லி சொல்லுவா. எப்படி அவள் பணம் ரெடி பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவள் சும்மா விடக்கூடாது, பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா, அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு வில்லத்தனமாக பிளான் போடுவா. இந்த டைம் நான் அவளை விட மாட்டேன், அவளுக்கு ஒரு வழி கட்டியே தீருவேன், அவளுக்கு ஒரு வழி பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. நான் என்ன யோசிக்கணும் அதை நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவள் ஒரு நாள் என்கிட்ட தலை குனிஞ்சு நிற்க தான் போகிறா. அன்றைக்கி அவளை வச்சுக்கிறேன், அவளோட மாமியாரோட சொத்தில் நான் பாதி வாங்க தான் போகிறேன், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோவோட பிஏ வந்துட்டு அண்ணா நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், இன்றைக்கோட மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் டெல்லியிலேருந்து கஸ்டம் ஆஃபீஸர் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தான்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் தானே நம்ம குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு பிஏவும் சொல்லுவான். அப்படியே அது என்ன கோயில்னு சொல்லி கேட்பான். சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனும் கோயிலுக்கு போக ரெடி பண்ணுவான். அந்த பிஏ அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவான், கோவிலுக்கு ஃபோனை போட்டு யாரையும் உள்ளே விடாத, விஐபி வராங்கன்னு சொல்லி வச்சிருவான். அங்கே இருக்க செக்யூரிட்டி யாரையும் உள்ளே விடாமல் வந்த மக்கள் எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சிருப்பான். இந்த இடத்துல ஹீரோயினோட மாமியார் 2 பேரும் போய் கோயில் நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா இது இவ்வளோ பேர் வெளியே நின்றுருக்காங்க, அதுவும் கோயிலுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பல்லவி முன்னாடி போய் அந்த செக்யூரிட்டி கேட்பா, என்ன நீங்கள் இத்தனை பேர் ஏன் வெளியே நிற்க வச்சிருக்கீங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை விஐபி வராங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். எந்த விஐபி, கோவில்ன்றது எல்லாருக்கும் பொது தானே, நீ என்ன விஐபி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் உள்ளே விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. முடியாது, விஐபி வந்தால் தான் என்னால் உள்ளே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. கார் வந்து இறங்கின உடனே ஹீரோ கேட்பான், இது என்ன மக்கள்லாம் ஏன் வெளியே நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் நான் தானே வெளியே நிற்க சொன்னேன், விஐபி வராங்கன்னு சொல்லிட்டு நான் தான் நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அவங்க வெளியே நிற்கட்டும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஹீரோவும் என்ன பண்ணி வச்சிருக்க நீ, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது பிஸ்கெட் இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கூட அவங்கள உள்ள அனுப்பு, இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படி சொல்லுவான். சாரி அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பிஏவும் சொல்லுவான். சொல்லிவிட்டு அவள் கோயிலுக்குள்ளே போவான். அப்போ பல்லவி, ஓ நீயே தான் இதெல்லாம் பண்ணதா, இத்தனை பேர் வெளியே நிற்க வச்சுட்டு ஏன் கடவுள் முன்னாடி கூட உன்னோட அகங்காரம் இறங்காதா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அங்கேருந்து அவன் வந்து நின்று, உன்னோட டைலாக்லாம் என்கிட்ட விடாத, நீ இப்போ உங்கள் வீட்டில் விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயினி கேட்பா, இது கோவில், இது பொது ப்ராப்பர்ட்டி, நீ விஐபி அப்படின்னா எங்கள் எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுட்டு நீ உள்ளே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, இவனுக்கு கோவம் வந்து அந்த கேட்டை எட்டி உதைக்க இந்த பக்கம் அவங்க மாமனார் வந்துருவார். வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியாது, இப்படி தான் ஒரு பொம்பளை கிட்ட நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, உடனே இவன் பார்த்து முறைக்க பல்லவியும் சொல்லுவா, வேண்டாம்ப்பா வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நீ சும்மா இருமா, இவங்க இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் இப்படி பேசினா தான் அவனுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல, அவங்க அப்பா பேசுறது பார்த்து அங்கேருந்த மக்களும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பேசிட்டு ஓடி வந்தாங்க. அவனுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாரும் ஓடுறாங்க. அதில் ஹீரோவையும் ஒருத்தன் தள்ளி விட்டு ஓடிடுறான். ஹீரோவும் கீழே விழுந்து அரைச்சி போய் விழுந்து கிடக்குறான். இந்த பக்கம் ஹீரோயினையும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எழுப்பி விடுறதுக்கு பார்ப்பான். ஆனால் அவன் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறான். அவனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்க மாமனார் மாமியார் கூட சேர்ந்து போயிடுவா வீட்டுக்கு. இந்த பக்கம் பல்லவியோட ரூம்குள்ளே வில்லிக்காரி போயிட்டு எல்லாத்தையும் பீரோலாம் திறந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ எதிர்பாராதமாக அவனோட தம்பி வந்துடுவான். வந்து பார்த்துட்டு இருக்கவள் இவ்வளோ ஒழிஞ்சிக்குவா. திரும்ப அவன் போனதுக்கப்புறம் வந்து பீரோவெல்லாம் திறந்து செக் பண்ணுவான். அப்போ பார்த்தா அந்த வழுக்காயில் ரெட் கலர் saree கிடைக்கும். ஓ நீ இந்த அளவுக்கு கேடி வேலைலாம் பார்க்குறியா, உன்னோட சாயம் கருக்க தான் போகுது, உன்னோட சிவப்பு நேரம் கருப்பு ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம பல்லவி அவங்க மாமனார் மாமியார் கூட சேர்ந்து வீட்டுக்கு வருவா. அப்போ அந்த வில்லிக்காரி அவன் புருஷனோட கிரெடிட் கார்டை எடுத்து நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பா. மான்சி இது உனக்கு தான், இந்த டைமண்ட் நெக்லீஸை பாரு, இந்த செயினை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா எடுத்து காட்டிட்டு இருப்பா. அவங்க வர டைம் பார்த்து அவங்க தரக்குறைவாக பேசுவா. என் பொண்ணு எந்த இடத்துலையும் குறை இருக்கக்கூடாது, அவள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அவளுடைய பொண்ணு அம்மா இதை நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்பா. விடுவோம் வெய்யி, அது மான்ஷி நல்ல போகிற இடத்துல நல்லபடியாக வாழணும்ல, நம்ம தரப்புலேருந்து எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் பல்லவியும் அவங்க மாமனார் மாமியாரை பார்த்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியல, ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவா. உடனே அவங்க மாமியார் கவலையாக பார்ப்பாங்க. உடனே அந்த மான்சி எந்திரிச்சு, அவங்க என் அத்தை மாமா, அவங்க ஏதோ செய்யணும், அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், அவங்களோட பாசமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா. உடனே நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணுமா, உன்னோட மனசுக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் பல்லவி வந்து அவங்க மாமியார் கிட்ட நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நல்லபடியாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வில்லிக்கிட்ட சொல்லுவா. அதையும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்காரி சொல்லுவா. ஐயோ நம்மக்கிட்ட ஓனர் கொடுக்க வேண்டிய அந்த வாடகை பணம் மட்டும்தான் இருக்குது, அதை இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கடையை காலி பண்ணிடுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோ காட்டுவாங்க. அந்த டெல்லி கன்சியூமர் ஆஃபீஸர் வந்துட்டு இவங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பான். பெரிய ஹைதராபாத் டானாமா, அவனே இப்போ பெட்டுக்குள்ளே பெண்டு மேலே தான் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவன்கிட்ட வம்பிழுத்து பேசிகிட்டு இருப்பான். பார்க்குற வரல பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து, உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். இந்த பக்கம் பிஏவும் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ கோவப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட நமக்கு நிறைய லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சமாளிப்பான்.
ஹீரோவும் சொல்லுவான், "இவள விடு, ஃபர்ஸ்ட்டு அவள பார்க்கணும். அவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பிஏ கிட்ட. இந்த பக்கம் அப்படியே நம்ம பல்லவிய காட்டுறாங்க. பல்லவி அந்த 55,000 கையில வச்சுட்டு, இப்போ நம்ம இத எடுத்து தான் ஆகணும். நம்ம மாமியார் மாமனோட மானத்த நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. சரி அவங்ககிட்ட டைமையே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு அழகான பூவ வரைஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த பிஏ ஓடி வந்து, "அந்த கன்சியூமர் ஆஃபீஸர் நமக்கு 50 கோடிய லாஸ் ஆக்கி விட்டுட்டான்" அப்படின்னு சொல்லுவான். "அவன் தானே, அவன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன என்ன பண்ணி எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம பல்லவி நடந்து வந்துகிட்டு இருப்பா. நடந்து வந்துட்டு இருந்தப்ப அந்த ஓனரை பார்ப்பா. ஐயையோ! இவன் வேற நின்னுட்டுருக்கானே, இவன்கிட்ட நம்ம சொல்லிடலாம். அப்புறம் வேற வழி இல்ல. வீட்ல ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அவன்கிட்ட சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நிப்பா. எங்கம்மா வாடகை பணம் சீக்கிரம் குடும்மா அப்படின்னு சொல்லுவான். அது வந்து அப்படிம்பா. உடனே அவன், "வந்தா போயா, என்னன்னு சொல்லு, இருக்கா இல்லையா" அப்படிம்பான். அது வந்து, "இல்ல, வீட்ல ஒரு எமர்ஜென்சி, அதான் அந்த பணத்தை நான் எடுத்து குடுத்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு 3 நாள் டைம் குடுங்க. கண்டிப்பா உங்க பணத்தை நான் திருப்பி குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லி கேட்பா. 3 நாள் இதான் லாஸ்ட் 3 நாள். இந்த 3 நாளுக்குள்ள நீ குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா நான் கடைய காலி பண்ணிருவேன். உன் பொருளெல்லாம் தூக்கி வெளிய போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த வில்லிக்காரி சொல்லுவா, "சரி அத விடு. இப்ப நான் சொல்ற மாதிரி அத அப்படியே செய்யுன்னு" சொல்லிட்டு அவ ஒரு பிளான அவனுக்கு போட்டு குடுப்பா. அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணா தான் தெரியும். இந்த பக்கம் நம்ம பல்லவிய காட்டுறாங்க. நம்ம பல்லவியும் அங்க வேலை செய்ற பொண்ணும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த வேலை செய்ற பொண்ணு சொல்லுவா, "இப்பலாம் நெறைய ஆன்லைன் பிசினஸ் வந்துருச்சுல்ல. அதனால தான் நம்மளோட பிசினஸும் லாஸ் ஆகுதுன்னு" சொல்லுவா. என்னதான் ஆன்லைன் பிசினஸ் வந்தாலும் நம்ம செய்ற மாரி வராது. நம்ம கைப்பட செய்றோம். அது அவங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவா. "நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம டிஸ்கவுண்ட் குடுக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட்ல நெறைய பேர் வருவாங்க. நெறைய சாரி சேல்ஸ் ஆகும்" அப்படின்னு சொல்லுவா நம்ம பல்லவி. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி. நம்ம பல்லவியும் அங்க வேலை செய்ற பொண்ணும் 2 பேரும் பேசிட்டு இருக்கப்பவே ஒரு பெரிய கார் அவங்க கடைக்கு முன்னாடி வந்து நிக்குது. யார்ரா அது? 2 பேரும் பார்க்குறப்போ நம்ம ஹீரோ இறங்கி சும்மா ஸ்டைல் நம்ம ஹீரோ கடைக்குள்ள என்ட்ரியை தரான். ஹீரோயினி கேட்பா, "உனக்கு என்ன வேணும் இப்போ" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ, "இங்க வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். "என்ன வெஜிடபிள்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. "ஆமா, நீ எப்படி கேள்வி கேட்குற அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பதில் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லுவான் இவன். அதுக்கு ஹீரோயினும், "இது என்னோட கடை, இது என்னோட கோவில் மாதிரி" அப்படின்னு சொல்லுவா. "அப்போ இது கோவில்னா இங்க வர கஸ்டமர் தான் கடவுள், அதை ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவான். "நான் இங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வரல, இப்போ நான் உன்னோட கஸ்டமர்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காருவான். ஹீரோயினியும் அங்க வேலை செய்யற பொண்ணுகிட்ட போய் புடவையெல்லாம் காட்டு, கலெக்ஷன்ஸ் காட்டு சொல்லுவான். ஆனா அவன் சொடக்கு போட்டு, நீ காட்டு" அப்படின்னு சொல்லுவான். அவளும் போய் நிறைய சாரீஸ் எடுத்துட்டு வந்து காட்டுவா. ஆனா எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. வேற எடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். லாஸ்ட்டாக அவள் போய் ஒரு சாரீ எடுக்க போகிறப்ப நம்ம ஹீரோயினியோட இடுப்பை காட்டுற மாதிரி ஒரு சீனை கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினி இவனடா இப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகம் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு சாரீ எடுத்துகிட்டு கொண்டு போவான். அந்த சாரீ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ அந்த சாரீ அவன் பார்த்துட்டு, "இதை எனக்கு கட்டி காட்டு" அப்படின்னு சொல்லுவான். "என்னது கட்டி காட்டணுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோயினியும். "ஆமாம், கட்டி காட்டு இப்போவே" அப்படின்னு சொல்லுவான். அவளும் கட்டி காட்டுவா. அவன் மேலே புடவையை போட்டு பார்ப்பான். நல்லாயிருக்கும். "ஓ, இது நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். "இந்த மாதிரி நான் நிறைய சாரீ உங்களுக்கு காட்டினேன், ஆனால் இது உங்களுக்குலாம் பிடிக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லுவா. "ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோவும் எல்லா சாரியும் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட சொல்லுவான். ஹீரோயினி, "எல்லா சாரியும் வேணுமா" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமாம், எத்தனை சாரி இருக்குது இதில்" அப்படின்னு சொல்லி கேட்பா ஹீரோ. உடனே ஹீரோயினி, "இதில் 30 சீலை இருக்குது" அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொல்லுவான். 30 சீலை வாங்கி போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. அதுக்கு அங்கே வேலை செய்கிற பொண்ணு, "அவன் என்னமோ பண்ணட்டும், அவனுக்கு 30 கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கும், எல்லாத்துக்கும் ஒன்று கொடுப்பான், நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க" அப்படின்னு சொல்லுவான். இப்போது நம்ம ஹீரோ அவனோட வேலைத்தனத்தை காட்டுவான். அவனுக்கு டீயை கொடுத்துருப்பாங்க. அந்த டீயை குடிக்கிற மாதிரி கொண்டு போய் அவன் ஷூவில் கொட்டிடுவான். கொட்டிட்டு அவனுக்கு அந்த சாரீ கட்டிக்காரனா தெரியுமா, அந்த சாரீவே கிழிச்சு அவனோட காலை துடைப்பான். இதை பார்த்துட்டு பல்லவிக்கு ரொம்ப கோவம் வருது. "என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. "பார்த்தா தெரியலையா, என் ஷூ அழுக்காக இருக்குது, நான் தொடச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினிக்கு ரொம்ப கோவம் வருது. "இது கையால் செய்யப்படுறது, எவ்வளோ பாசம் அன்பெல்லாம் காந்து செய்வாங்க தெரியுமா, நீ இப்படி யூஸ் பண்ணுற இதை" அப்படின்னு சொல்லுவா. அது ஹீரோவும் ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன் மேலே தூக்கி போட்டு, "இப்போ இது எல்லா சேலையும் என்னோடது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட பிஏ கிட்ட 2 சேலையை கொடுத்து, ஒன்று கார் துடைக்கும், இன்னொன்று வீட்டு துடைக்கும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். இதை பார்த்து இன்னும் ஹீரோயினுக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அவன் வச்சிருந்த சாரி எல்லாத்தையும் கிழிக்கிறான். "என்ன பண்ற நீன்னு சொல்லிட்டு விடுன்னு சொல்லிட்டு அந்த சாரியை வாங்கி தூக்கி போடுவா கீழே. "என்னதான் பிரச்சனை, என்ன பண்ற நீன்னு சொல்லி கேட்பா ஹீரோயினி. அதுக்கு ஹீரோவும், "உன்னோட பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கெட்டதா தெரியுதா, 5 வருஷத்துல டைமாக உன்னால என்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கு. என்னோட லைஃப் இது, என்னோட வாழ்க்கை இது. இந்த வாழ்க்கையில் யாராவது குறுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட வழியில் தெரியாமல் வந்துட்டா கூட அப்படியே திரும்பி போயிடு. என் முன்னாடி வந்து நின்று அப்படின்னா உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கார்கிட்ட போவான். நம்ம ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட அவன் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போகிறா. "நீ டேமேஜ் பண்ணதுக்கான சேலையோட விலை 3250, இந்த மீதி காசுன்னு சொல்லிட்டு அவள் கையிலே கொடுக்குறா. ஹீரோவும், "ஐயோ, நான் கொடுத்த காசை வாங்க மாட்டேனே" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினியும், "நான் ஒன்றும் இங்கே பிச்சை எடுக்கலை, நான் கஷ்டப்பட்டு என்னோட கடையில் நடத்துகிறேன், நீ எனக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை, இது உனக்கு தான் தேவைப்படும் இந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையிலேயே கொடுத்துட்டு கிளம்புறா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு சமக்கம் வந்து அவகிட்ட சண்டை போடுறதுக்கு போவான். அப்போ ஹீரோவோட பிஏ அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்துவான். "அண்ணா, நீங்கள் தான் பொண்ணுக்கிட்ட சண்டை போட மாட்டீங்களேங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ
அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், நான் பொண்ணுங்கிட்ட சண்டை போட மாட்டேன் தான், ஆனால் இவன் என்னை அடிக்கடி இன்சல்ட் பண்ணுறா, இவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்லுவான். அதுக்கு பிஏவும், அண்ணா வேண்டாண்ணா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சல்ட்டும் ஆகாது, அதே மாதிரி அந்த பணமும் அவங்களுக்கே வாபஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். அங்கே வேலை செய்கிற பொண்ணும், அக்கா நீங்கள் போங்க, அவங்க தான் நிறையா வேலை இருக்குது, கடை தானே, கடை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணுவா. பார்த்தா அவங்க மாமியார் தான். அம்மா வாங்கிட்டே அவன் மான்ஷிக்கு ஜிம்கி அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியா ஜிம்மிக்கு வாங்கிட்டு வந்துடுவேன், நான் எல்லாரோட நல்லா செய்வேம்மா மான்ஷிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டு யோசிப்பா. கடை வாடகை வேறு தரணும், ஜிம்மிக்கு வேறு எடுக்கணும், என்ன பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. இந்த பக்கம் கல்யாண வீட்டை காட்டுவாங்க. அங்கே பல்லவியோட தம்பி வந்துட்டு அங்கே பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். எல்லா கல்யாண வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான். நீ ஒன்று பண்ணு, நீ பல்லவிக்கிட்ட ஒரு புது ஃபோன் கேளு, ஏன்னா போன டைம் நீ போட்ட வீடியோ வந்துட்டு அவ்வளோ ரீச் ஆகலை, நீ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் வாங்கிட்ட அப்படின்னா நல்லா ரீச் ஆக அப்படின்னு சொல்லுவான். வேண்டாம், ஆல்ரெடி பல்லவி எனக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்கா, அதனால தான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் பல்லவி ஜிமிக்கி வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட காட்டுவா. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை இந்த பக்கம் தம்பியோட ஃப்ரெண்டு பார்த்துருவான். பார்த்துட்டு பார்த்தியா, யாருக்கோலாம் தங்கத்தோடு, ஆனால் உனக்கு கூட பிறந்த தம்பிக்கு ஒரு ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றி விடுவான். இந்த ஜிமிக்கி எடுத்துகிட்டு மான்ஷிக்கிட்ட 2 பேரும் போவாங்க. பல்லவியும் அவங்க மாமியாரும் 2 பேரும் போவாங்க. போய் பார்த்தா அந்த ஜிமிக்கி அவ்வளோ அழகாக இருக்கும். மான்ஷிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு பல்லவி, நான் எதுவும் பண்ணலப்பா, என்னோட மாமியார் தான் இது எல்லாத்தையும் உனக்கு பண்ணாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க 3 பேரும். இந்த பக்கம் இருந்து அந்த வில்லிக்காரி பாப்பா. அந்த வில்லிக்காரிக்கு அந்த தோடு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை போய் அவங்க மாமியார்கிட்டயே சொல்லுவாள், அந்த தோடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமியாரும் எதுவும் பேச மாட்டாங்க, பார்த்து முறைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருப்பான். மிக்ஸி, கிரைண்டரு, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சீர்வரிசையும் வாங்கிட்டு வந்திருப்பான். இதை பார்த்து ஹீரோயினி, கடைக்கு வந்தால் நான் உன்னை வெல்கம் பண்ணேன், என் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நான் உன்னை வெல்கம் பண்ணவே இல்லையே, வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்பா. அது மட்டும் இல்லை, என்கிட்ட நீ என்ன சொன்ன, உன் வழிக்கு நான் வந்தேன் அப்படின்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், இப்போ என் வழிக்கு நீ வந்திருக்கேன், உன்னை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேட்பா. ஹீரோ முளைச்சிட்டு நின்றுக்கிட்டே இருப்பான். அந்த டைமில் பார்த்து ஹீரோயினியோட மாமியார் வருவா. ஐயோ பல்லவி, நானே இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் நீ தான் நிறைய பிரச்சனை இருக்கே, அதனால் எப்படி சொல்லுன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் நீயே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன், என் பொம்மை நான் என்ன நினைக்கிறனோ அது எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க மாமியாரும், வாப்பா டெலிவரி பாய் வந்து எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோவோட பிஏ, நாங்கள் டெலிவரி பாய் கிடையாது, நாங்கள் இறக்கி வச்சுட்டு மட்டும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப கோவமாக பல்லவி கிட்ட வந்துட்டு, உனக்கு தேவை இருக்குது, அதனால இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன், இப்போ நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்குள்ளே போவான். அந்த நேரம் பார்த்துட்டு ஒருத்தி வந்துட்டு வருவா. இவ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த 2 ஜோடி பிரித்து வச்சுருப்பாங்க. இவன் வந்து பேசிகிட்டு இருப்பா. நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தேன் என் லவர் கூட, நீ ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்ட, ஏன் ராகவ் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. உடனே அவன் சொல்லுவான், அச்சோ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அப்படி பண்ணேன், நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பான். உடனே அவள், பரவாயில்ல ராகவ், இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் அவனை எப்போவோ பிரேக்கப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். நம்ம ஹீரோ பிடிச்சி அவளை தள்ளி விட்டு, அது எப்படி பொண்ணுங்களோட மனசு 2 நிமிஷத்துக்குள்ளே மாறுது, பொண்ணுங்களோட மனசு மேக்னெட் மாதிரியா, எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன்கிட்ட போகிறது, அப்படி இல்லை அப்படின்னா பணம் இருக்கிறவனும் அவனுக்கு காலு கீழே வச்சுக்கணும், அவனை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறது, மரியாதை இப்போ உன்னோட வாழ்க்கையை உன்னோட மரியாதை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி போக சொல்லுவான். அவளும் போய் அங்கே நின்றுட்டுருப்பான். அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். மாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுவாங்க. நீ ஏன் மாதிரி எதுக்கெலாம் ஃபோன் பண்ணுற, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிட்டு, நீ பண்ணாத, நாளைக்கு காலைல 12 மணிக்கு மீட்டிங், நான் வந்துடுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது சீக்ரெட் மீட்டிங், நான் வரது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவான். இந்த பக்கம் இவ பார்த்துருவா. இப்போ ஹீரோக்கு இவ வில்லியாக மாறுறா. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டில் எல்லா கல்யாண விசேஷமும் ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம பல்லவி எதையோ யோசிச்சு நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம பல்லவியோட வில்லி இருக்கார்ல, அவள் யாரும் இன்னும் வரலையேன்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கு போடலாம் அப்படி சொல்லிட்டு எங்கே பல்லவின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் மாமனாரும் தேடுவாங்க. பார்த்தா அவங்க அந்த மான்ஷியோட அப்பா போய் கூட்டிகிட்டு வருவான். ஏமா பல்லவி இங்கே நிற்கிற, வா அங்கே கூப்பிட்றாங்கல்ல மாமனார் மாமியாரும், போ அங்கே போய் நில்லுன்னு சொல்லி ஜிம்மிக்கியை கையில் கொடுப்பாங்க. அவள் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த கடையோட ஓனர் வந்துடுவான். அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த வில்லிக்காரி ரொம்ப சந்தோஷப்பட்டு பல்லவியை பார்த்துக்கிட்டு இருப்பா. பல்லவி தகச்சு பண்ணிட்டு இருப்பா. ஐயோ இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் அந்த மாமியார் கூப்பிட்டு, மாமா வந்து ஜிமிக்கியை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லைம்மா நீங்கள் போடுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசுறதுக்கு போகா. நடுவில் அந்த வில்லிக்காரி வந்து, அம்மா இங்கே இருக்க கிஃப்ட்டெல்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சிரு, ஏன்னா இங்கெல்லாம் இருந்தால் தான் திருட்டு போயிருமா, நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லுவா. அவளும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி போய் வச்சுட்டு வந்துட்டு அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வருவா. பார்த்தா அந்த ஓனர் இருக்க மாட்டான். இந்த பக்கம் பார்த்தா அவங்க மாமனாரும் இருக்க மாட்டார். ஐயோ இவங்க 2 பேர் எங்கடா போனாங்க, ஒருவேளை ஓனர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ, மாமனார்கிட்ட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. யோசிச்சுட்டு அவங்க தம்பிக்கிட்ட கேட்பா, எங்கே மாமனார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் சொல்லுவான், அவர் இங்கே வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு பயமாயிருது, ஓடி போய் வெளியே பார்க்குறா.
பார்த்தா இந்த பக்கம் அந்த ஓனரும் அவங்க மாமனார் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே பல்லவிக்கு பயம் வந்துடுது. ஐயோ என்னடா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறப்போ அவர் வராரு. என்னம்மா பல்லவி, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே இதை பற்றி, நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்கணும், பாரு இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிற்பாரு. பல்லவி என்னன்னு தெரியலையே, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பா. அது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க, உன்னோட சாரீ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்காமே, இந்த நல்ல விஷயத்த கூட ஏன் நீ என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே பல்லவி, இதை பற்றி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன்ப்பா, இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்கப்பா, அத்தை வேற உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவா. இந்த பக்கம் அந்த ஓனர் பல்லவியை பார்த்து, என்னோட வாடகை பணத்தை உன்னால கொடுக்க முடியல, ஆனால் அவன் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியுது, மிக்ஸி வாங்கி வச்சிருக்க, கிரைண்டர் வாங்கி வச்சிருக்க, இவ்வளோ பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்க, அது இல்லாமல் ஜிமிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்க, என்னை பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்பான். உடனே பல்லவியும் கையெடுத்து கும்பிட்டு, அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் அவங்களோட பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. இவனும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, 2 நாள் 2 நாள் இதை மட்டும் நீ பண்ணலை அப்படின்னா அப்படி சொல்லிட்டு ஃபோன் திருப்பி காட்டுவான். பார்த்தா அவள் கெஞ்சினது எல்லாமே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். திருட்டு பையன் ரெக்கார்ட் பண்ண பார்த்துட்டு பல்லவி அழுதுகிட்டே, இல்லை நான் இது எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் இதை காட்டிடாதீங்கன்னு சொல்லுவா. நீ வாடகை பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ உன்னோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போகும் அப்படின்னு சொல்ல உடனே அவளும் பயந்து போய் அழுதுகிட்டே நின்றுருப்பா. அண்ணா பண்ணிடாதீங்க, நான் எப்படியாவது உங்களோட பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் வில்லிக்காரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் வராங்க. பல்லவியோட தம்பியோட ஃப்ரெண்டு வந்து ஏற்றி விட்டு போக, அவள் தம்பியும் சரி நம்ம பல்லவி கிட்ட ஃபோன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். இந்த பக்கம் பல்லவி யோசனை நடந்துக்கிட்டே இருப்பா. அப்போ தான் அவங்க அங்கிள் வந்துட்டு, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியாமா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போட்டு, சரி நீங்கள் போங்க, நான் வந்து கண்டிப்பாக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். நீ ஒன்று பண்ணு, இப்போல்லாம் வந்துட்டு கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க, நீ அந்த மாதிரி எடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஜுவல்லரி கடை எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் எப்படி இம்பார்ட்டன்ட்டு, நீ அவங்க கூட டைப் வச்சுக்கோ, அவங்க எங்கெங்கே தராங்களோ அங்கே நீ போயிட்டு உன்னோட காஃபி தான் சூப்பராக இருக்கே, உன்னோட காஃபியை நீ அவங்ககிட்ட போய் ஆர்டராக எடுத்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடு, அது மூலிமா உனக்கு ஒரு வருமானம் வரல, உனக்கு ஒரு கமிஷன் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடுத்த நாளே கிளம்பி ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறா. அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கும் போயிட்டு நான் மேனேஜரை பார்க்கணுன்னு சொல்லுவா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ என்ட்ரி. இவளுக்கு ஒன்றும் புரியல. இவ பார்த்துருவா. அது யார், அவர் தான் மேனேஜரா அப்படின்னு சொல்லி கேட்பா அங்கே வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு அவர் மேனேஜர் கிடையாது, அவர் தாம்மா இந்த கடையோட ஓனர்னு சொல்லுவா. ஐயோ இவன் தான் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருப்பா. இவன் கண்ணை மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுன்னே ஓடுறப்ப அவளோட சேலையோட முந்தானையில் அந்த நெக்லஸ் மாட்டிக்கும். அந்த நெக்லஸை பார்த்தோன்னே அவள் பயந்து போய் இங்கேருந்து ஓடுறப்போ ஹீரோவோட கையில் தெரியாமல் விழுந்து ஹீரோ தான் அந்த ஹீரோயினை பிடிப்பான். அந்த டைமில் ஹீரோயினே அவளோட முகத்தை மறைச்சிக்கிட்டு இருப்பா. அதை ஹீரோ பார்க்குறான். ஹீரோயின் அவளை பார்த்தோன்னே அவள் சிக்னல் தர பின்னாடி செயின் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹீரோவும் அதை எடுக்கிறான். எடுத்தோடனே அவங்க வந்து கிளம்பிடுறா. அங்கே வேலை செய்கிறவங்க ஏன் அவளை விட்டீங்க, அவளை பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் அவள் கண்ணில் திருட்டுத்தனம் தெரியல, உண்மை மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்லுவான். இந்த பக்கம் புலம்பிக்கிட்டே கடைக்கு வருவா. பார்த்தா இங்கே ஒருத்தி ஃபோனில் கத்தி பேசிகிட்டு இருப்பா. உன்னோட வீட்டில் விசேஷமாக இருந்தால் நீ சும்மா விட்டுருவியா, கரெக்டாக பண்ணி கொடுப்பல, எவ்வளோ நான் எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் பல்லவி என்னன்னு சொல்லுங்க ஆண்டி, என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் தான் அவள் சொல்லுவா, இந்த மாதிரி நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, அங்கே கேட்ரிங்க்கு ஆர்டர் எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தோம், அது இன்றைக்கின்னு பார்த்து வரலை, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரும் இப்போ கிடைக்கவும் மாட்டேன்றாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. சரி ஓகே, இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்குறாங்க. நான் வேணா இந்த ஆர்டர் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அங்கே நிறைய பேருக்கு சமைக்கணும், உன்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லுவா அவ. இல்லை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரிம்மா எனக்கு உன்னை விட வேறு ஆப்ஷனும் இல்லை, நீ எனக்கு பண்ணி கொடு, ஆனால் பேரை மட்டும் காப்பாற்றிடுமா அப்படின்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு போவாங்க 2 பேரும். அந்த லேடியும் நீ இங்கேயே வெயிட் பண்ணுமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போவா. போன உடனே ஹலோ ரகு சார் சொல்லுவான். அப்புறம் ஐயோ சாரி, நான் உங்கள் பேர் உண்மையான பேரை சொல்ல மறந்துட்டேன், ராமசாமி சார் சொல்லுவா. மரியா நீ எதுக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண, சாரி நான் உன்னை அப்படி திட்டிருக்கக்கூடாது, பரவாயில்லைங்க சார், இருந்தாலும் என்னோட கடமை, எனக்கு உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணேன்னு தெரியல, அதனால நான் இன்ஃபார்ம் பண்ணேன்னு அந்தவும் சொல்லுவா. அப்புறம் கேட்டரிங் கால் கிடச்சிட்டான்னு ஹீரோ கேட்பா. ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா அந்த லேடியும். சரின்னு சொன்னோன்னா, ஆனால் இங்கே ஹீரோ தான் இருக்கான் அப்படின்றது அந்த நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு உடனே ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஆனால் ஹீரோயினு கண்ணில் ஹீரோ பட மாட்டான், ஹீரோ கண்ணில் ஹீரோயினும் பட மாட்டாங்க, 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த லேடி போய் கேட்பாங்க, எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நீ மற்ற வேலையெல்லாம் பாருங்கள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்தாங்க அந்த கேட்ரிங்கோட அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவான். அந்த லேடி வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின்கிட்டையும் கொடுத்துரும். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வில்லி வந்திருப்பா. ஓ சமைக்கவா போகிற, சமைக்க சாப்பாடு போடுறியா நீ,
நீ எப்படி சாப்பாடு போடுற நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு திரும்புவா. இவங்க 2 பேருக்கு எப்படி முட்டியிருக்கும் அப்படின்னா, இவ ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் லவ் பண்ணிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு வச்சிருப்பா. ஹீரோவோட வீட்டுக்கும் போய் படுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட்டை வைப்பான். அந்த பையனை கூட்டிட்டு வந்து விட்டுருவான். பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு சப்பு நடந்து அந்த நிமிஷத்துலேயே அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகும். அப்போ இருந்து தான் ஹீரோ மேலே இவளுக்கு வெறி ஆகும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோட மாமியாரும் அந்த மான்சியும் ஃபோன் பண்ணி நம்ம பூஜை வச்சுருக்கோம், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் யோசிப்பா, நான் அங்கே வந்துட்டுனா எப்படி என்னால் தனியாக இது எல்லாத்தையும் பண்ண முடியும். உடனே சமாளிப்பா, இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணா பொண்ணு பார்த்துக்கோ, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காய்கறி வாங்கிறதுக்கு போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போயிருப்பான். அப்போ தான் பிஏ சொல்கிறான், அம்மாவுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோவும் சொல்லுவான், ஆமாம் இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தால் ஃபுட் பாய்சன் ஆகாமல் பின்ன என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மருந்து கலந்து தண்ணியை கொடுப்பான். அப்போ அவங்க அம்மா தண்ணியை தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டாம்மா, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, இந்த இடம் வேண்டாம்மா, வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவங்க அம்மா, உன் கோலில் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். இருந்தாலும் நான் வர முடியாதுன்னா வர முடியாது அப்படின்றவாங்க அவங்க அம்மா. இந்த பக்கம் அவங்க தங்கச்சிக்காரி சொல்லுவா, அம்மா இந்த இடம் என்னமோ எனக்கு சரின்னு படலம்மா, அண்ணா சொல்கிறது தான் கரெக்டு, வாமா நம்ம அங்கேயே போயிடலாம். சொன்னோடனே அம்மாவும் யோசிப்பாங்க. ஹீரோவோட அம்மாவும் சரி நான் வரேன், ஆனால் இந்த 2 நாள் நீ எதுவும் பண்ணக்கூடாது, உன் பேர் உன் மேலே எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு வேளை உன் மேலே ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங், அதாவது வாழ்க்கை முழுசாக நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா 2 நாள் தானே, 2 நாள் கழிச்சு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேம்மான்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வரான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினே நிறைய 3 பை நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் இதை வில்லிக்காரி பார்த்துட்றா. இவ என்ன சாரீ கடை இல்லாமல் வெஜிடபிள் கடை வேலை வச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் இவ என்ன பண்ணுறா, நம்ம பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு அவன் புருஷன்கிட்ட, நீ போ நானும் என் பொண்ணும் அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பல்லவியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தா பல்லவி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இந்த எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, இருந்தாலும் ஓகே நான் பண்ணுறேன் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. இதை அந்த வில்லிக்காரி பார்த்துட்றா. சரி இது அந்த வில்லிக்காரி நீ எப்படி பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக பிஹேவியர் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம்லாம் அம்மாக்கு பிடிச்ச கலர் ஸ்கர்ட்லாம் வாங்கி மாட்டு, இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் நிறைய பூக்கள்லாம் வை, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு இருக்கான். அந்த பிஏ பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் சிரிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஹீரோவும், ஆமாம் அம்மா வராங்கல்ல, வா பர்ச்சேஸ் போயிட்டு அம்மா பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவியும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது கேஸ் இல்லை அப்படின்ட்டு. இது என்னடா கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்கா. எல்லாத்தையும் செக் பண்ணுறா, எக்ஸ்ட்ரா கேஸ் கூட இல்லை. இந்த பக்கம் வில்லிக்காரி எட்டி பார்க்குறா. இப்போதான் நமக்கு தெரியுது வில்லிக்காரி பல்லவிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து கேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு வெளியே போயிருந்திருப்பா. நம்ம பல்லவியும் இப்போ என்னடா பண்ணுறது, சரி ஓகே ரெடி கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேஸ் இருக்கா அவங்ககிட்ட கேஸ்லாம் கேட்பாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக அவளோடைய அட்டாளிக்கு மேலே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு ஒன்று இருக்கும். அதை எடுத்து வச்சு எப்பயோ வாங்கி வச்சது இப்போ கை கொடுக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி விறகு தேடுவா. ஆனால் விறகு எங்கேயுமே கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரக்கா கிட்ட கேட்பா. இந்த காலத்தில் யாருமே விறகெல்லாம் சமைக்கிறாங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எல்லா கடைக்கும் போவா, யாரும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வீடியோ காலில் பார்த்துட்டு இருப்பான். அந்த பிஏ தான் போட்டு காட்டிட்டு இருப்பான். அவங்க அம்மா சாப்பிட்றது, அவங்க தங்கச்சி ஊட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க அம்மா பார்த்த உடனே வந்துட்டு, நான் உனக்காக வீட்டுக்கு வரல, என் பொண்ணுக்காக அவன் வீட்டுக்கு வரேன், நீ எப்பயுமே என்னோட வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளி தான்டா அப்படின்னு சொல்லிடுவா. சொன்னோடனே அவனும் ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு, என்னதான் இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ என் வீட்டுக்கு வரல, அதுவே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பான் மனசுலேயே. இந்த பக்கம் அப்படியே பல்லவியை காட்டுறாங்க. பல்லவி எப்படியோ ஒரு வழியாக சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. பார்த்தா அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. வில்லிக்காரியும் யோசிக்கிறா, நம்ம தான் கேஸை காலி பண்ணி வச்சோமே, இவ எப்படி சமைச்சு முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் இவளுக்கு என்ன பயம்னா, அவங்க மாமனார் மாமியார் கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நின்றுட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து நம்ம சரோஜினி அங்கே வந்துடும். வந்த உடனே என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியார் கேட்டிருக்கிறத பார்த்துட்டு, பல்லவியால் தான் நான் தப்பிச்சேன், இன்னைக்கு நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட ஆசிரமத்தில் ஃபங்க்ஷனு, அங்கே கேட்ரிங் செய்ய வந்தவங்க ஓடிட்டானுங்க, அந்த டைமில் பல்லவி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா, தனியாகவே இருந்து இவ்வளோவே சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி, இவ எப்படி சமைச்சிருப்பா, நம்ம தான் இவளுக்கு தடங்கலாம் என்னமே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ளே போயிடுறா. இந்த பக்கம் மாமியார் ரொம்ப பெருமையாக அவங்க மருமகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என் தங்கம் எவ்வளோ செய்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க. மான்சியும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. கடவுளே என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம பல்லவி சமைச்சது எல்லாத்தையும் பல்லவி ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அங்கே சரோஜினி வந்துட்டு, இங்கே பாருப்பா, அங்கே சமைச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போய் உள்ள வை, எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. அப்படியே நம்ம பல்லவிக்கிட்டையும், இங்கே பாருமா பல்லவி, நீ போகணுன்னு ஆசைப்பட்டனா நீ உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. பல்லவி சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறப்போ, நம்ம ஹீரோட பேர் தான் ராமசாமி தானே, ஒருத்தவங்க வந்து ராமசாமி அப்படின்னு சொன்ன உடனே, ஓ இவர் இங்கே தான் இருக்காரா, இவர் கண்டிப்பாக நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும், இவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஹீரோ பின்னாடி போய் நிற்கிறா. அந்த டைம் ஹீரோவோட முகத்தில் ஒருத்தர் குங்குமத்தை போட்டு போயிடுறாங்க. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அது பல்லவி தான் அப்படின்னு. ஆனால் நம்ம பல்லவிக்கு அது ஹீரோ தான் அப்படின்றது தெரியல. நம்ம ஹீரோயினையும், ஓ இவங்க மேலே குங்குமம் கொட்டிருச்சா,
எனக்கு தெரியும் இந்த குங்குமம் கொட்டினா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க என் கர்ச்சீஃப் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் அந்த சரோஜினி வந்துட்டு, ஏன் சார் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, போய் மூஞ்சி கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவா. அவனும் போகிறப்ப அது என்னோட கர்ச்சீஃப், அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்குவா. இந்த பக்கம் அந்த ஹீரோவும் பேசாமல் போகிறான், போய் மூஞ்சி எல்லாத்தையும் கழுவுறான். இந்த பக்கம் அந்த சரோஜினியும் போய் கேட்குறா, எங்கேங்க சார் நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். இவளும் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். என்னோட கேட்ரர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல சாப்பாடு சமைச்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கேட்ரஸா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நீங்கள் வெளியே நின்னு பேசிட்டு இருந்தீங்களே அவங்க தான் கேட்ரஸ். அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஓ பல்லவி தான் சமைச்சிருக்கா அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்பாக பரிமாறிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்ப்பான். நம்ம நினைச்ச அளவுக்கு இவ கெட்டவ கிடையாது, இவ ரொம்ப நல்லவ தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் நினச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் செஞ்ச வேலைக்கு அந்த சரோஜினி கொண்டு வந்து காசை கொடுப்பா. இந்தாம்மா உன்னோடைய காசு, நீ செஞ்சதுக்கான காசுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த காசை நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து இந்த இந்த சேரிட்டி, நீங்கள் இந்த ஆசிரமத்துக்காக இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுப்பா. உன்னை நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப, சரி சரி நீ இந்த ஓனருக்காக சமைச்சு வச்சல அதை போய் இப்போ போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி அதில் ஒரு மருந்தை கலந்து விட்டுருவா. நம்ம ஹீரோவுக்கு தான் ஒரு வில்லிக்காரி இருக்காள், அவள் தான் அந்த மருந்தை கலப்பா. கலந்து விட்டு அதில் ஒரு ரெட்டரையும் வச்சு விட்ருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போகிறப்ப அவள் அங்கேருந்து போயிடுவா. நம்ம ஹீரோயினே தெரியாதனமா அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துருவா. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் சமைச்சதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காருவான். அதில் ஒரு லெட்டர் இருக்கும், நீங்கள் பண்ணாத எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது. அங்கேயே மயங்கி அங்கே நம்ம வில்லிக்காரி வந்து கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்து அவனுக்கே தெரியாமல் ஒரு கேவலமான ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவா அவள் கூட சேர்ந்து. எவ்வளோ திமிருடா உனக்கு ராகவ், நீ தான் இந்த ஹைதராபாத்தோட டானா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னோட திமிரு எல்லாத்தையும் என்னோட காலு கீழே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் எந்திரிப்பான். என்ன இப்படி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காருவான். அந்த பிஏவும் கொண்டு வந்து தண்ணி குடிப்பான். என்னாச்சு, எனக்கு நேற்று நான் ஆசிரமத்தில் தானே இருந்தேன், வீட்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். நீங்கள் கொஞ்சம் குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. டேய் பைத்தியமாடா, நீ ஆசிரமத்தில் இருந்தடா, நான் எதுக்குடா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அப்புறம் அந்த பேச்சு அப்படியே விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. காலையில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. அது வேற யாரும் இல்லை, அந்த கடை ஓனர் தான். திருடி திருடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க, உங்கள் பணம் நான் இன்னைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு, இப்போ என் பணம் வரல அப்படின்னா, உன்னை நான் எடுத்து பார்த்தியா வீடியோ, அதை நான் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் டெலிவிஷனுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவான். நம்ம ஹீரோயினையும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவனை பார்க்கறதுக்கு போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு இன்விடேஷன் வரும். நீங்களும் உங்கள் குடும்பமும் கண்டிப்பாக வந்துடணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ அந்த இன்விடேஷன் எடுத்து பார்த்து அதில் ஃபேமிலின்னு போட்டிருந்தவொடனே, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தனியாக போக மாட்டேன், என் ஃபேமிலி கூட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றான். கொடுத்து அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க, நான் அவங்க என்ன பண்ணி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவா. அவன் இந்த மாதம் கொடுத்துட்டு அடுத்த மாதம் இருக்குல்ல, அடுத்த மாதம் நீ வாடகை கரெக்டாக கொடு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவா. இவனும் யோசிச்சு பார்ப்பா. கடைசி அவள் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறா. அதில் அந்த ஓனர் ஒரு ஃப்ராட் வேலையை பார்த்துருப்பான். இப்போ நீ என் வீடியோ அழிக்கல அப்படின்னா என் தம்பிக்கு 1 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க யூடியூப்பில், நான் அதில் இது எல்லாத்தையும் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவன் அதை பார்த்துட்டு அதை அழிக்கிறான். நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனால் நீங்கள் தான் என்னை பண்ண வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. இவங்களுக்குலாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போவா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வில்லிக்கறி இடிச்சிருவா. ஐயோ சாரி, நான் உங்களுக்கு தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்லுவா. அந்த வில்லிக்காரியும் பரவாயில்ல பல்லவி, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவா. உங்களுக்கு என் பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. உனக்கு என்ன யாருன்னு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன்னால தான் எனக்கு பெரிய விஷயம் நடக்க போகுது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே நம்ம ராகவ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவன் கொடுத்தால காசு அதை திருப்பி கொடுக்கறதுக்காக போய் நின்றுட்டுருப்பா. எவ்வளோ பெரிய வீடு பாரு. ஐயோ இவன் என்ன டேபிள் டென்னிஸ் கூட தனியாக தான் விளையாடுவான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட காசு கொடுத்துட்டு இங்கே வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நினைப்பா. அப்போ நம்ம ஹீரோயினி அங்கே ஹீரோவோட ஃபோட்டோ பார்த்தா, நீ என்ன எவ்வளோ பெரிய ஹைதராபாத்தோட டானாவெல்லாம் இரு, ஆனால் என் முன்னாடி நீ ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இருக்க ஒரு நாள் நல்லா வச்சுக்கிறேன், பெரிய இவன் நினைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துருவான். இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் கேட்பான். உடனே இவன் தான் பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்க்குறப்போ அவனோட கையிலே விழுந்துருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் நான் தெரியாமல் இருந்துட்டேன், நீ எதுக்கு என்ன பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெலுங்குல சொல்லுவான். அவளுக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே ஹிந்தி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவான். இவனும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு உன்னோட பணத்தை கொடுக்க வந்தேன், நான் கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் அங்கே வந்து உட்காருங்கன்னு சொல்லி தெலுங்குல சொல்லுவான். இதுதான் சோஃபா பைட்டோ அப்படின்பா. அவளும் போய் உட்காருவா. உட்கார்ந்த உடனே உன்னோட பணத்தை கொடுக்கறதுக்கு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. சரி இருங்க நான் டீ எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இல்லை டீலாம் எனக்கு வேண்டாம். அப்புறம் யோசிச்சு, ஏய் நான் உங்கள் டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடவா வந்தேன், நான் உன்னோட பணத்தை கொடுக்க வந்தேன், ஃபஸ்ட்டு இந்த பணத்தை புடி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நிற்பா. எஞ்சி நிற்கிறப்போ ஒரு கவர் எடுத்து கொடுப்பா. ஆனால் அது வேற கவர். இதுதான் பணமா அப்படின்னு சொல்லி கேட்பான். திரும்ப அதை வாங்கிட்டு இல்லை இது நான் மாற்றி கொடுத்துட்டேன் இரு அப்படின்னு சொல்கிறப்ப பேக் எல்லாம் கீழே விழுந்துடும்.
கீழே வந்தோடனே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை அவள் கையில் கொடுத்துட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. பார்த்தா அவளோட சீப்பை எடுத்து விட்டு போயிடுவா. அவனும் அந்த சீப்பை எடுத்து கூப்பிட்றதுக்குள்ளே அவள் போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் அவனோட பிஏ கிட்டேருந்து ஃபோன் வரும். ஆனால் நீங்கள் உடனே கிளம்பி அம்மா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வில்லிக்கரியை காட்டுறாங்க. அந்த ஓனரும் ஃபோன் பண்ணி நான் பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அந்த பணத்தை வாங்கியிருப்பேன், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த கடாயை போய் தேய்ன்னு தேய்ப்பா. அதான் அவன் புருஷன்காரன் பார்த்துட்டு, ஐயோ இவன் கடாயவே இந்த தேய்க்கிறாளே, நம்ம மாட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவன் புருஷனை அவள் கூப்பிடுவா. போய் நீ என்ன பேபி அப்படின்பா. அந்த மசாலா டப்பாவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அவனும் அந்த மசாலா டப்பாவை எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போகிறப்ப புலம்புவா. நீ நல்லது செய்யுமா, உனக்கு நல்லதே நடக்கும், நீ கெட்ட செஞ்சால் உனக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அவளோட ஃபோனும் அதுக்குள்ளேயே விழுந்துரும். ஐயோ என்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லுவா. நீ இந்த ஃபோன் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட சொல்கிறப்ப, இந்த ஃபோனை எப்படிமா என்னால் எடுக்க முடியும், கொதிக்குதுமா அப்படின்னு சொல்கிறப்போ அவளும் அவனோட கையை பிடிச்சி அந்த ஃபோனை எடுக்க வைப்பா. அப்புறம் அந்த ஃபோனை அவன் கீழே போட்டு உடச்சிருவான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் ராகவ் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, கீர்த்தி நான் உனக்காக தான் வரேன், நான் அவனுக்காகலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் அம்மா நீங்கள் வரதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க போய் அவங்களும் ஆசீர்வாதம் பண்ண வரப்போ ப்ரெஸ்ஸுக்காரங்க எல்லாரும் ஒரே ஃபோட்டோவாக எடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, நீங்கள் பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஸ் மீட் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறீங்களா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த வில்லிக்காரி அந்த ஃபோட்டோ எல்லாருக்கும் அமைச்சிருப்பா, எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அமைச்சிருப்பா. ஆனால் அவனுக்கு இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க அம்மா ரொம்ப வெக்ஸ் ஆகுறாங்க, பயந்து போய் நிற்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, உங்கள் பையன் நீங்கள் இப்படி தான் வளர்த்துனீங்களா, இல்லை உங்கள் புருஷன் அப்படி இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. எல்லாரையும் அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஹீரோட அம்மா கீழே வந்து அவங்க அடிபட்டுரும். அவங்கள தூக்கிட்டு அவனும் அவங்க தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இதை டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய ஆளுவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான். டாக்டர் வந்த உடனே என்னாச்சு என்னோட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாமிட்டு, லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமாம் இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு அவன் தங்கச்சிக்காரையும் சொல்லுவா. இமீடியட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு AB நெகட்டிவ் பிளட் வேணும், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போயிடுவான் அந்த டாக்டர். இந்த பக்கம் அவங்க அம்மாவும், கீர்த்தி உனக்கு எதுவும் ஆகலையேம்மா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோவும் திறந்து பார்ப்பான். அம்மா நீ எதுக்கு என்ன இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன், எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த வேண்டியதானே, இவனோட காசில் நான் இருக்கணும் எனக்கு அவசியம் இல்லை, நான் இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஹீரோவை பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு 2 நாள் கரெக்டாக இருக்க சொன்னேன், அது கூட உன்னால முடியல, இப்படி என் மானத்தை வாங்குற, ஏன்னா நீ இப்படி பண்ணுற, இதுக்கு மேலே என் மூஞ்சிலே நீ முழிக்காத, மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன், நீங்கள் வந்து போயிரு, இல்லை அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க. அவங்க டாக்டர் எல்லாரும் ஓடி வராங்க. கத்தி அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. டாக்டர் எல்லாம் அவங்கள நார்மல் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. நம்ம தங்கச்சியும் கையெடுத்து கும்பிட்டே சொல்லிடுறா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் உட்காந்து நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய பணக்காரன் இல்லை, இவெல்லாம் இப்படி தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வில்லிக்காரோட பொண்ணும், நான் ஒன்று பண்ணுறேன், நான் அவன்கிட்ட போகிறேன், போயிட்டு அவனை வேணுன்ட்டு வம்புக்கு மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. நம்ம பல்லவியும் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவா. வில்லிக்காரியும் அதை யார் நீ சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம ஹீரோயினியோட மாமியாரும் வந்துட்டு, நீ பண்ணுற தப்பு, மரியாதையாக பல்லவி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி அந்த வில்லிக்காரி வந்து என் பிள்ளை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை போகும். நம்ம பல்லவி வந்துட்டு, வேண்டாம்மா பரவாயில்ல விடுங்க, அவள் எதோ தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையை நிறுத்துவா. இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிஏ கிட்ட கேட்பான். அந்த பிஏவும் இது எல்லாத்தையும் பண்ணது இந்த வில்லி தான் அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோவை காட்டுறான். ஆனால் அது கூட நம்ம பல்லவி இருக்கிறத பார்க்குறான். அப்புறமே தான் தெரியுது, ஓ இவளால தான் வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சா, நான் இவன் ரொம்ப நல்லவன் நினச்சேன், ஆனால் நினச்சது விட்டு ரொம்ப மோசமாக தான் இருக்கா, இவளை என்ன பண்ணுறேன்னு பாரு, என் அம்மா கூட நெருங்க விடாமல் பண்ணால, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு நான் கால் எடுத்து வச்சாங்க, இவளை இதுக்கு மேலே என்ன பண்ணுறது மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம பல்லவியை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் கரண்ட் போயிருக்கும். எல்லாரும் போய் டார்ச் அடிச்சு என்ன ஆச்சு, ஏன் கரண்ட் போயிட்டு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பல்லவியும், இருங்க நான் போயிட்டு மெயின் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அவளை சுற்றி நிற்கிற மாதிரி தெரியும். அவளும் டார்ச் அடிச்சுட்டு பயந்துட்டே போவா. அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி கழுத்து வந்து பார்த்தா ஒரு ரோட்டில் நம்ம ஹீரோ நம்மளை கட்டி போட்டு வச்சுருப்பான், வாயெல்லாம் அடைச்சி வச்சுருப்பான். அப்புறமேட்டு ஏன் இப்படி பண்ணுற, ப்ளீஸ் என்னை விடு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உன்னை நான் சும்மா விடுவேனா, நீ தானே அவள் கூட சேர்ந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லுவான். எவ கூட சேர்ந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பான். நான் ஒன்றும் பண்ணேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபோட்டோவெல்லாம் பாரு, உன்னால் தான் நான் இப்படி இந்த நிலைமையில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஐயோ இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அன்னைக்கு ஒரு நாள் இவன் இடிச்சான்னு சொல்ல வரதுக்குள்ளவே ஹீரோ வந்துட்டு அதை சொல்ல விடாமல் தடுத்துருவான். தடுத்து, நீ இதை பண்ணல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லாரியை வச்சு அவளை இடிக்கிறதுக்காக அங்கேருந்து வேகமாக கொண்டு வருவான். இடிக்க வரும் அப்படின்னு நினச்சி அவள் நம்ம ஹீரோயினையும் கண்ணை மூடுவா. கண்ணத்தை வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சாக விட்டுருவானா, நீ இந்த ராகவ் ராவோட எதிரி இல்லை, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் இது எதுவுமே பண்ணலை, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நானும் கிடையவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். அவன், இந்த நடிப்பில் நீ வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ,
நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கையை ஏன்டா வாழ்கிறன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாவ, நீ என்ன பகைச்சிக்கிட்டல்ல உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வீட்லேயும் நம்ம ஹீரோயினி எங்கே போனால் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவள் இருக்க மாட்டா. அவங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இல்லை பல்லவி இங்கே எங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. உடனே அவங்க மாமனார் நான் போயிட்டு ஒன்று பண்ணுறேன் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினி உள்ளே வரா, முகம் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பாகி ரொம்ப பயந்து போய் வரா. என்னம்மா ஆச்சு பல்லவின்னு கேட்குறப்பவே அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. எல்லாரும் சேர்ந்து அவளை படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சிருக்கப்போ திடீர்னு எழுந்துச்சு ரொம்ப சத்தமாக கத்துறா. கத்தி என்னம்மா ஆச்சு பல்லவின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்டவொடனே அந்த அந்த ட்ரக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, லாரி ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறப்ப என்னது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் நெஞ்சில் கை வைப்பாங்க. இல்லை இப்போ சொன்னோம் அப்படின்னா இது எல்லாரும் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப கவலையாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப பயந்துருவாங்க, அவங்க ஏதாவது ஆயிரும், அதனால நம்ம இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் இபி ஆஃபீஸ் வரலும் போயிருந்தேன், அங்கே ஒரு ட்ரக்கா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் ஆமாம் இந்த நேரத்தில் நீ எங்கே போன ட்ரக் ஆக்சிடென்ட்டை பார்க்குற அளவுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை இங்கே இபிஎல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் எலக்ட்ரிக் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆனா, அந்த வில்லிக்காரிக்கு டவுட் வருது. ஆமா, எலக்ட்ரிக் ஆஃபீஸ் இங்க தான் இருக்கு. ஆனா, நீ ஏன் இவ்ளோ லேட்டா வந்த? அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினியும், இல்ல அங்க அடிபட்டவங்கள நான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். அதனால தான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்லுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும், பிஏவும் போயிட்டு இருப்பாங்க. நம்ம பிஏ சொல்லுவோம், அண்ணா போதும் நான் நிறுத்துங்கண்ணா. இதனால உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அதான் அந்த பதவி எதுவும் தெரியலன்னு சொல்றாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்லுவான். இல்ல அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை டார்ச்சர் பண்ணுவேன். எந்த அளவுக்கு டார்ச்சர்னா அவள் டார்ச்சரே மறந்துடுவான். அந்த அளவுக்கு அவளை நான் வாழவே விடாம டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவுக்கு நான் எப்படியாவது பிளட்டை நான் வாங்கணும், பிளட்டு எங்கேயாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த பிஏவும் கவலைப்படாதீங்கண்ணா பிளட் எல்லாம் கிடச்சிரும், நீங்கள் அது மாதிரிலாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கமும் பிளட் கிடச்சிரும். ஹீரோ பிளட்டை எடுத்துகிட்டு ஓடுவான். ஹீரோவும் பிஏவும் ஓடி போய் டாக்டர் இருந்தாங்க பிளட்டு சரி எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம டாக்டரும் அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் தங்கச்சிக்காரி சொல்கிறா, ராகவ் அம்மா வந்து வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கத்துறான். ஏன் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா, இப்போ நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கல அப்படின்னா நான் உங்களை வற்புறுத்தி இதை பண்ண வைக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவங்க அம்மாவும் இந்த வற்புறுத்துற வேலைலாம் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னடா என்ன நான் செத்தா சாகுறேன் உனக்கு என்னடா போகுதுன்னு சொல்கிறப்போ அவங்க தங்கச்சி அம்மா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீ இந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோமா, நீ இல்லைன்னா நான் எப்படிமா இருப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா நான் செத்தாலும் சாவனே தவிர ஆனால் இவனோட காசை வாங்கி என்னோட ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு கத்திட்டு இருக்கப்பவே அவங்களுக்கு வயிறு வலி வந்துடும். அந்த டாக்டரும் இவங்களை உடனே எமர்ஜென்சி ரூம் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தங்கச்சி ஹீரோ பார்த்து அழுதுகிட்டே அந்த வார்டுக்குள்ளே போகிறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நம்ம பல்லவியை காட்டுறாங்க. பல்லவி நேற்று நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பா. அந்த டைமில் அந்த வில்லிக்காரி வந்துட்டு என்னடி பண்ணுற நீ எல்லாத்தையும் கருகி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கரண்டி தூக்கி கீழே போடுவாங்க. அதுக்கு சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சொல்லுவாள். சரி எனக்கு பாலையாவது கொடு அப்படின்னு சொன்ன உடனே தரேன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டே தந்து அந்த பாலையும் அவன் மேலேயே கொட்டிடுவா. சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இருங்க நான் உங்களுக்கு இப்போவே தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவனும் ஒன்றும் தேவையில்லை, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த டைமில் பாலை கொட்டுறியே, யாராவது இப்படி கொட்டுவாங்களா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் பொண்ணு நல்லா வாழக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, தயவு செஞ்சு சொல்கிறேன் என் பொண்ணு வாழ்க்கை எதுவும் கெடுத்துறாருன்னு சொல்லிட்டு கையை எடுத்து கொண்டு போவோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினே அழுவாயோ, நம்ம மானுஷியோட கல்யாணம் வேற வரப்போதே, இந்த ராகவ் வேற என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கன்னு பார்த்தா அவள் கடையில இருந்து அந்த வேலை செய்கிற பொண்ணு கிருஷ்ணான்ற பொண்ணு ஃபோன் பண்ணுவா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்பா. இதுக்கு மேலே இந்த எபிசோட கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.